இந்த வீடியோல மார்நாடு கருப்பனோட கதையை பத்தி பார்க்க போறோம். கருப்பன் மேநாடு விட்டு கீநாடு வந்த காரணத்தையும் இவன் கோபக்காரனா காவக்காரனா இல்ல பாசக்காரனான்னு பார்க்க போறோம். பொதுவாவே கருப்பசாமிக்கு 108 திருநாமமும் 108 திரு ரூபமும் இருக்கிறதா சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் 1008 திருநாமமும் 1008 திரு ரூபங்களும் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா எல்லா கருப்பசாமியும் ஒன்னான்னு கேட்டா எத்தனை ரூபம் இருந்தாலும் எத்தனை பேரு இருந்தாலும் அத்தனையும் கருப்பன் தான் சொல்லுவாங்க. இப்ப நான் சொல்ல போற மார்நாடு கருப்பனோட கதை நான் படிச்சதோ இல்ல கேள்விப்பட்டதோ கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் பங்குனி மாசத்துல பௌர்ணமி தேதியில மார்நாடு கோவில்ல கோடாங்கி உடம்புல கருப்பன் அருளரங்கி அவர் வருகையை பத்தி அவரே சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா கேளுங்க. காப்பான் கருவறுத்து கம்பளத்து சீர்கெடுத்து துலுக்கன் கருவறுத்து தொட்டியன வேறறுத்து பார்ப்பான் குளமறுத்து கீழ்நாட்டு பல்லங்கையில் சேர்ந்த சாமின்னும் கச்சானத்தம் பல்ல மக கண்டெடுத்த சொத்துன்னும் கோடாங்கி சாமி ஆடும் போது சொல்ற வார்த்தைய இங்க சொலவடையா சொல்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னு கதையில போக போக ஒன்னொன்னா பார்க்கலாம்.